ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அல்லேலூயா. இயேசுநாதருடைய கரிசனையை பார்த்தீங்களா? இயேசப்பாவுடைய இருதயத்தை பார்த்தீங்களா? இவங்க எல்லாரும் திரளா கூடி வந்திருந்தாலும் 3 நாளாக என் கூட என்ன செஞ்சிருக்காங்க? உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கிற இந்த 3 நாளும் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. இப்போ திரும்பி போகிற நேரம் வந்துட்டு வெறும் வயிற்றோடு இவங்க திரும்பி போனால் கண்டிப்பாக வழியில் என்ன செஞ்சிருவாங்க? சோர்ந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தம்முடைய அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்தி அற்புதம் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? இதுக்கு மேலே ஆண்டவர் ஏதாவது செய்யாமல் இருந்தால் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்கிறத அறிந்து ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீண்ட காலமாக நீங்கள் சில காரியத்திற்காக காத்திருக்கீங்க. அந்த காரியத்தில் ஆண்டவருடைய கரம் வெளிப்படலைன்னா உங்கள் உள்ளம் சோர்ந்து போயிடும்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வழியில் சோர்ந்து போயிடக்கூடாது. விசுவாச பாதையில் நீங்கள் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து விடக்கூடாது என்பதில் உங்களை காட்டிலும் உங்களை ரட்சித்த ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசம் தளர்ந்து போக அவர் விடவே மாட்டார். ஆண்டவர்கிட்ட வந்தன, ஆண்டவர்கிட்ட கேட்டன, அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தன, காத்திருந்தன, எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே செய்யலையேன்னு சொல்லி ஒரு சோர்வான வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வர்றதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இந்த அற்புதமான கிரியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் அப்படின்றார். அப்போ இங்கே ஒரு காலம் குறிப்பிடப்படுகிறது. 3 நாள் அப்படின்னு ஒரு காலம். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்த ஜனங்கள் எத்தனை நாள் இருந்திருக்காங்க? 3 நாளாக இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அது 3 நாளாகவும் இருக்கலாம், 3 வாரமாகவும் இருக்கலாம், 3 மாதமாகவும் இருந்திருக்கலாம், 3 வருஷமாக கூட என்ன செஞ்சுருக்கலாம்? இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்பதை அவர் இத்தனை காலமும் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்கிறத அறிந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில் உள்ளவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இவ்வளோ காலமும் நீங்கள் ஏதோ ஒன்றை பெற்றிருக்க வேண்டும், ஆனால் அது இல்லாமல் என்ன செய்கிறீங்க? இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஆண்டவர் எழுதி வச்சுருக்காங்க சாப்பிடுவதற்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையாங்க அந்த 3 நாள். அப்போ அந்த டைம் டூரேஷனில் அவங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அல்லேலூயா. என்னை திருப்திப்படுத்த எனக்கு வேண்டியது என்கிட்ட இல்லை, எனக்கு நிறைவை தருவதற்கு எனக்கு அவசியமானது எனக்கு இல்லை. இத்தனை நாளா, இத்தனை வாரமா, இத்தனை மாதமா, இத்தனை வருஷமா என் ஆத்மாவில் ஒரு ஏக்கம் என்ன செஞ்சுட்டே இருக்கு? இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த காலம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஓடிட்டு இருக்கு. அப்படியே பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் என்னை மூவ் பண்ணிட்டு இருக்கு. அவருடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் தான் என் வாழ்க்கை என்ன செஞ்சிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இன்னும் நான் நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்கலைங்க. என் எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவேறலைங்க. ஒரு திருப்தி எனக்கு வரலை, ஒரு நிறைவை நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்பதாகவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன இல்லைங்கிறத அறிந்து உங்களுக்கு அற்புதம் செய்கிற இயேசு இவர். அல்லேலூயா. இவ்வளோ நாளாக நல்ல வேலை இல்லை, இவ்வளோ நாளாக தொழில் சரியாக இல்லை, இவ்வளோ நாளாக வருமானம் போதுமானதாக இல்லை, இவ்வளோ நாளாக உண்மையான ஒரு சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு இல்லை, இவ்வளோ நாளாக நீங்கள் காத்திருந்தோம், நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை என்ன நினைச்சியலை நீங்கள் பார்க்கல, இவ்வளோ காலமாக நீங்கள் ஆண்டவரோடு பழகி இருந்தோம், ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகள், பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள், வசனத்தை வாஞ்சியாக கேட்குறவங்க, ஆண்டுடைய பாதத்தை விரும்பி அதற்காக எவ்வளோ நேரம்னாலும் செலவு பண்ணுறவங்க அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வழியில் சோர்ந்து போவதற்கு ஒரு காரியம் என்ன செய்யுது இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதில் தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அவங்களுக்கு ஆகாரம், அந்த ஆகாரம் அன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க வழியில் என்ன செஞ்சிருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. உங்களுக்கு ஆகாரமாக இருக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு அது வேலையாக இருக்கலாம், உங்களுக்கு சரீரத்திற்கு வேண்டிய சுகமாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பதிலாக என்ன செய்யலாம் இருக்கலாம், தொழிலில் நீங்கள் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்கிற முயற்சியாக அது இருக்கலாம், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு நபருடைய ரட்சிப்பாக அது இருக்கலாம், கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்கிற ஒரு கனவாக அது என்ன செய்யலாம் இருக்கலாம், அல்லது ஒரு பிரச்சனைக்கான தீர்வாக அது என்ன செய்யலாம் இருக்கலாம், அல்லது ஏதாக வேண்டுமானாலும் இருந்தாலும் இவ்வளவு காலம் அது இல்லை அப்படிங்கிறத அறிந்த தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஏன்னா ஒரே ஒரு ரீசன் தான், நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கவலைப்படக்கூடாது, நீங்கள் பாரப்படக்கூடாது, நீங்கள் வருத்தப்படக்கூடாது, உங்களுக்கு மன அழுத்தம் என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது, உங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் உங்களை டல்லாக யாரும் பார்க்கக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் சோர்ந்து போய் ஒரு காலத்தில் உங்களை நல்ல வேகமாக இருந்தாங்களே, உற்சாகமாக இருந்தாங்களே, சந்தோஷமாக இருந்தாங்களே, நல்லா துருன்னு ஆக்டிவாக இருந்தாங்களே, ஆனால் இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டாங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்ல விரும்பலை. அதனால தான் ஆண்டவர் நீங்கள் சோர்ந்து போவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்போ அதில் வார்த்தை சொல்லுது பாருங்க, ஒன்றும் இல்லாது இருந்தார்கள். சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஏதாவது கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. சோர்வு ஈஸியாக எப்போ வரும் தெரியுமா? இந்த மாதிரி ஒன்றுமே இல்லைன்னா என்ன செஞ்சிடும் வந்துடும். நினச்ச மாதிரி ஒன்றுமே இல்லையா, எதிர்பார்த்த மாதிரி ஒன்றுமே இல்லையா, விரும்பின மாதிரி ஒன்றுமே இல்லையா, கையில் ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லை, வேலையில் நான் எதிர்பார்க்கிற ஒரு நிறைவு என்ன செய்யலை, அது ஒன்றுமே கிடைக்கல. இது ஏதாவது ஒன்றுமே இல்லைன்னு ஒரு நிலைமை வந்துட்டுனா உங்களை பார்த்து யாருமே நீங்கள் சோகமாறுன்னு நினைச்ச வேண்டாம், சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அந்த ஒன்றும் இல்லாதிருக்கிறதை அறிந்து அற்புதம் செய்தார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒன்று இல்லைங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கிறது அவருக்கு தெரியும், உங்கள்கிட்ட ஒன்று இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ இருக்கிறத வச்சு உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இதை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை நினச்சே சோர்ந்து போயிடுவீங்க. அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத குறித்து நீங்கள் கவலைப்பட்டு அதனால் ஒரு சோர்வுக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் என்னை இப்படி வெறுமையாகவே வச்சிருக்கிறாரு, குறைவாகவே வச்சிருக்கிறாரு, ஒரு ஏங்கிட்டே இருக்கிற மாதிரியே வச்சுட்டு இருக்கிறாரு, ஒரு திருப்தியை நான் பார்க்கவே முடியலையே, ஒரு நிறைவை நான் பார்க்கவே முடியலையே, ஒரு பூரணம் என் வாழ்க்கையில் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்ய போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்வில் ஒன்றும் இல்லாமையில் நீங்கள் இருந்தாலும் எல்லாம் உடையவர்களை உங்களை மாற்றுவார். நிறைவை அவர் தருவார், திருப்தியை அவர் தருவார், மீதம் எடுக்க அவர் செய்வார். வழி இல்லாத அந்த இடத்துல அற்புதமாக ஆண்டவர் கிரியை செய்தது போல உங்களுடைய ஒன்றும் இல்லாமலே ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். எத்தனை பேர் இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்போ பாருங்க, திரளானோர் வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், இவர்களில் சிலர் தூர இடத்துல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க வந்திருக்காங்கன்றார். ஆமென். வந்திருக்கிறவங்க மெனி, நிறைய பேர். ஆனால் அதில் பர்டிகுலராக ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்களில் சிலர், மூணாவது வசனம் அப்படி தான் இருக்குது, தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகியார். அப்படி என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. எல்லா சர்ச்சிலையும் அப்படி ஒரு குரூப் இருக்கும். எல்லாருமே குறைவோடு இருக்க மாட்டாங்க. வாழ்வாதாரத்தில் எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் எல்லாரும் முடிஞ்சு போனவங்களாம் நினைச்ச மாட்டாங்க. ஆண்டவர் கிருபையால் நல்லா இருக்குங்கய்யா, ஒரு காலத்தில் பாதிக்கப்பட்ட உண்மை தான், குறைவாக இருந்த உண்மை தான், ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கேன், ஆசீர்வாதமாக இருக்கேன், இன்றைக்கி ஆண்டவர் கிருபையினால் நல்லா வாழ்ந்துருக்கிறோம், சுகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஆனால் தூரத்திலிருந்து சிலர் வந்தாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா. இதை மாதிரி வாழ்க்கையில் நொந்து போனவங்க சிலர் இருப்பாங்க. அல்லேலூயா. உடைந்து போனவர்கள் இருப்பாங்க, முறிந்து போகிற நிலையில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அணைந்து போகிற நிலையில் இருப்பாங்க, ஆதரவு இல்லாத நிலையில் இருப்பாங்க, காயப்பட்ட நிலையில் இருப்பாங்க, கண்ணீரோடு இருப்பாங்க, தனிமையாக இருப்பாங்க, வேதனையில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, பிரச்சனைகளில் இருப்பாங்க, உபத்திரவங்களின் வழியாக நடந்து போயிட்டு இருப்பாங்க, பாடுகளை அதிகமாக என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியில் மற்றவங்க யாருக்கு என்ன செய்யாது
தெரியும். எல்லாரோட பார்க்கும்போது எல்லாரோட ஒரு ஆள் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் எல்லாரோட ஒரு ஆளாக அவங்கள பார்க்கல. சிலர் மாத்திரம் தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாலும் உங்கள் ஆள் மனதில் இருக்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்க, உங்களுடைய இருதயத்தின் தேவை என்ன, உங்கள் வாழ்வின் சூழ்நிலை என்ன, நீங்கள் கடந்து வருகிற பாதை என்ன, நீங்கள் எவ்வளோ தூரம் அடி எடுத்து வச்சு வந்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ தூரம் நீங்கள் வருவதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கீங்க, இதுக்காக எவ்வளோ கிரையம் செலுத்திருக்கீங்க, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே பார்த்து மொத்தமாக சரி வந்துட்டீங்களா, தோத்துறோம், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்புகிற மாதிரி என்ன செய்ய மாட்டார், உங்களை அனுப்ப மாட்டார். சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியா அப்படியே பட்டினியான அனுப்பிவிட்டா வழியில் அவங்க சோர்ந்துருவாங்க. ஆமாம். காயப்பட்டவங்களுக்கு மருந்து வைக்காமல் ஆண்டவர் அனுப்ப மாட்டார். கண்ணீர் வடிக்கிறவங்களுடைய கண்ணீரை அப்படியே கரத்தினால் துடைக்காமல் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அனுப்ப மாட்டார். ஆறுதல் இல்லாதவர்களை அணைக்காமல் அவர் என்ன செய்ய மாட்டார், அனுப்ப மாட்டார். முறிந்து விலை இருக்கிறவர்களை தாங்கி பிடிக்காமல் அவர் திரும்ப என்ன செய்ய மாட்டார், அனுப்ப மாட்டார். தேவைகளோடு இருக்கிறவருடைய தேவைகளை சந்திக்காமல் அவர் அவர்களை வந்த வண்ணமாய் வெறுமையை என்ன செய்ய மாட்டார், அனுப்ப மாட்டார். வாழ்வின் எதிர்பார்ப்புகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், வாழ்க்கையின் தேவைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், சிலர் தூரத்திலிருந்து வந்தவங்களை அறிந்த தேவன் உங்களுடைய நிலைமை அறிந்து, சூழ்நிலை அறிந்து, மனதை அறிந்து, பிரச்சனை அறிந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க? இப்போ பாருங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் சீசர்கள் சொல்கிறாங்க, இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும். எவ்வளவுதான் வார்த்தை வந்தாலும் இப்படி ஒரு சோர்வுக்கான ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், இருக்கும். அவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, இந்த வனாந்தரத்தில் அப்படின்னா இந்த பிரச்சனையில், இந்த பலவீனத்தில், இந்த கஷ்டத்தில், இந்த பாதிப்பில், இந்த தொழில் நஷ்டத்தில், இந்த போராட்டத்தில், அப்படி வச்சுக்கலாம். இந்த வனாந்தரத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதனால் ஒரு யூஸ் கிடையாது. இவங்க எல்லோரும் பட்டினியாக போகணுங்கிறதா விதினா என்ன செய்ய முடியும், யாரால் மாற்ற முடியும், அனுப்புங்க சார் ஆமேன் போட்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வனாந்தரத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கு எந்த இடமும் ஒரு பொருட்டல்ல, எந்த சூழ்நிலையும் ஒரு தடை அல்ல. அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அது ஒரு மேட்ரே கிடையாதுங்க. அது கர்த்தருக்கு அற்ப காரியம், அது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்கள் அதை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து போகிற பாதையில் ஆண்டவரால் வந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும். அந்த இடத்துல அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. உலகம் சொல்லலாம், அல்லது அனுபவஸ்தர்கள் சொல்லலாம், அந்த வழியாக கடந்து போனவங்க சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவர் அந்த இடத்தையே மாற்றி அமைக்கிறவர், அந்த சூழ்நிலையவே மாற்றி அமைக்கிறவர். அதற்கு முன்பு சொல்லப்பட்டது, அதற்கு முன்பு பேசப்பட்டது, அதற்கு முன்பு நடந்தது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை தருகிறவர். அதனால் மற்றவர்களுக்கு சொல்லப்பட்டது போல தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. மற்றவர்களுக்கு நடந்தது போல தான் உங்களுக்கும் சம்பவிக்கும் அப்படி நீங்கள் பயப்படாதீங்க. அது மற்றவங்களுக்கு நடந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்த உங்களுக்கு அவர் அற்புதம் தான் செய்வாரே தவிர, அல்லேலூயா, அதிசயத்தை தான் காட்டுவாரே தவிர, நீங்கள் ஆபத்தோடு போகிறது, பிரச்சனையோடு போகிறது, வேதனையோடு போகிறது தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா. இந்த வனாந்தரத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அற்புதத்தை அவரால் செய்ய முடியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க சொல்கிறாங்க பாரு, ஒருவன் எங்கே இருந்து, ஐயா இந்த வனாந்தரம் ஓகே, சரி ரைட்டு, நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாலும் எங்கேயா இருந்து கொண்டு வருவான் ஒருத்தன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் நீங்கள் சொன்னதை செய்கிறதுக்கு முடியவே முடியாதுன்ட்டான். அல்லேலூயா. ஆமேன். ஒருவன் எங்கே இருந்து, இந்த வனாந்தரத்தில் ஒருவன் எங்கே இருந்துன்றாங்க. ஐயா நீங்கள் சொன்னதை கேட்டு நடக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம், உங்கள் சீசர்களாக தான் உங்களை ஃபாலோ பண்ணி வரோம், நீங்கள் கமெண்ட் பண்ணால் நாங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். ஓகே, ஆனால் ஒருத்தன் எங்கே இருந்து அதை கொண்டு வருவான். ஆமே. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. ஒரு சோர்வுங்கிறது ஒரு மனுஷனுக்கு சும்மா நினைச்சியாது. இடம், ஐயோ இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன்னா, இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன்னா இனிமேல் தப்பவே முடியாது. ஒருவன் எங்கே இருந்து, அப்போ ஒருத்தராலும் என்னை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. ஒருத்தரால் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஒருவரிடத்துல நான் எதிர்பார்க்கிற பலனை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. எங்க இருந்து, ஐயா நோ வே. எங்கேயுமே வழி கிடையாதுங்க. எல்லாமே இப்போ எப்படி இருக்கு, க்ளோஸ்ட், எல்லாமே லாக்டு, எல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான்.
ஒருவன் எங்கே இருந்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே தான் அற்புதம் நடந்திருக்கு. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னா ஆவியானவர் உங்களோட பேசிகிட்டே இருக்கிறார். எங்கே இருந்து என்ன கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலேருந்து ஜெயம் என்ன செய்யாது, வராது. ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். அற்புதம் மனுஷனால் இல்லை, ஆண்டவரால் தான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உதவி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து தான் வரும். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? நம்முடைய சகாயம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய ஜெயம் அவர் மூலமாக தான் இருக்குது. நம்முடைய பாதுகாப்பு அவர் மூலமாக தான் இருக்குது. நம்முடைய தீர்வு அவர்கிட்ட தான் இருக்குது. ஒருவன் எங்கேருந்து கொண்டு வர முடியலனாலும் எனக்காக என் ஆண்டவர் அதை கொண்டு வருவார். எனக்காக என் ஆண்டவர் அதை செய்வார். அது வனாந்தரமாக இருந்தாலும், அது எங்கே இருந்து கொண்டு வர முடியாததாக இருந்தாலும் எனக்காக ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. 7 கடல் கடந்து 7 மலைகளை கடந்து ஒரு புதையலை தேடி வரணும்னு இந்த கதைகளெல்லாம் படித்து அதில் ஒருத்தர் யாரையோ காப்பாற்றிருப்பார், ஏதோ ஒரு நாட்டை காப்பாற்றிருப்பார். கதையெல்லாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அது வேணால் கதைக்கு வேணால் என்ன செய்யலாம், இருந்துட்டுருக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக கடல்களை கடக்கணுன்னாலும் கர்த்தர் அதை கடப்பார். மலைகளை தாண்டனாலும் அதையும் தாண்டதுக்கான வாய்ப்பை தருவார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? என்னன்னாலும் செய்வாருங்க. ஒருவன் எங்கே இருந்துன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தராலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது, உங்களை பாதுகாக்க முடியாது, உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யாது, கிடைக்காது. ஏன்னா அப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒருத்தரும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, உங்கள் பட்சத்திலேருந்து செயல்பட முடியாது. இருக்கலாம், ஒருத்தரும் என் பக்கத்துலேருந்து எனக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை உண்டாக்கின ஆண்டவரால் எனக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அப்பங்களை கொண்டு வந்து இப்போ இவ்வளோ பேரையும் திருப்தியாக்கணும்னா அப்போ அப்பமே வா அப்படின்னா வந்துடுமா? வராது. அதுக்குன்னு மாவு என்ன செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். அதை என்ன செய்யணும், பிசையணும். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், மாவு அப்பமா என்ன செய்யணும், உருட்டணும், தேய்க்கணும், திரும்ப தான் என்ன செய்யணும், சுடணும். அது இப்போ சாப்பிட்டவங்க 4000 பேர் இருக்கு. திடீர்னு ஒரே நேரத்தில் டேபிளில் 4 பேர் தட்டை டம் டம் தட்டிட்டு இருந்தால் சப்பாத்தியை உருட்டி கொடுக்குறதுக்குள்ள நமக்கு எப்படி இருக்குது? ஒருத்தன் சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு 2வது சப்பாத்தி போடுறதுக்குள்ள அடுத்து தட்டுன்னு செய்யுது, டங் 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 தட்டு சத்தம் கேட்கு. ஆமென். இப்போ 4000 பேரை திருப்தியாக்கணும். அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கணும், எவ்வளோ ப்ரீ பிளான் இருந்திருக்கணும். இங்கே எதுவுமே கிடையாதுங்க. அதனால தான் அவன் சொல்கிறான், ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை, இவ்வளோ பேரையும் பட்டினியாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே. ஆனால் பட்டினியாக இவங்க போகாமல் திருப்தியாக போனால் அவங்களுக்கு என்ன தேவை, அப்பம் தேவை. இந்த அப்பத்தை யார் தயார் பண்ணுவா, எப்படியா தயார் பண்ணுவாங்க? அதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் தெரியுமா? ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு எவ்வளோ ஆயத்தம் பண்ணணும் செய்யணுமா தெரியுமா? அதுக்கு எவ்வளோ முன் ஆயத்தம் தேவை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது காலம் ஒரு தடையாக இருக்காது, ஆயத்தம் ஒரு தடையாக இருக்காது, முன் ஆயத்தம் ஒரு தடையாக இருக்காது. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமீன் சொல்லுங்கள். மற்றவங்க பேசினா இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் முதல்ல சொல்ல வேண்டாமா? அந்த லேசாக ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருக்க வேண்டாமா? அந்த கட்டி மாதிரி லேசாக வரும்போதே டெஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? லேசாக காய்ச்சல் 2 நாள் தாண்டி போகும்போதே என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் வந்திருக்க வேண்டாமா? அல்லேலூயா. முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி போகும்போதே நீங்கள் பார்த்துருக்க வேண்டாமா? அன்னைக்கே அந்த ஆரம்பத்திலே நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருக்க. இப்படி தானே உலகம் சொல்லும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் முன் ஆயத்தமாக ஏதாவது செஞ்சுருக்க வேண்டாமா? இத்தனை வருஷம் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்களே, இத்தனை வருஷம் இந்த காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களே, அப்போ இதுக்கெல்லாம் ப்ரீ பிளான்டாக நீங்கள் இருக்க வேண்டாமா? நீங்கள் எவ்வளோ ஞானமாக செயல்படுற ஆள், எவ்வளோ திறமையாக வேலை செய்கிற ஆள், எவ்வளோ பக்குவப்பட்ட ஆள், எவ்வளோ அனுபவம் உங்களுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் முன்னக்கூட்டியே எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கலாம், ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல. இப்போ போய் எங்கே இருந்தியா அந்த அப்பத்தை கொண்டு வர முடியும்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, முன் ஆயத்தமும் இல்லாமல் இருக்குது. ஆமென். இப்போ உடனடி ஆயத்தமும் செய்ய முடியாமல் இருக்குது. ஆனால் அப்போ வந்தே ஆகணும். அதுக்கு என்ன இல்லை, வழி இல்லை. ஆனால் ஆண்டவரால் அற்புதம் செஞ்சு அப்பங்களை கொடுக்க முடியும். கவலைப்படாதீங்க. நான் எதுவுமே இதுக்காக ஆயத்தம் பண்ணலையே. அல்லேலூயா. இந்த படிப்பிற்காக நான் எதையும் சேர்த்து வைக்கலையே, இந்த திருமணத்திற்காக எதையும் நான் ஆயத்தம் பண்ணலையே.
இந்த வீடை கட்டுவதற்காக நான் எதையும் சேர்த்து வைக்கலையே, அல்லது ஒரு தொழிலின் முதலீட்டுக்காக என் கையில் எந்த வாழ்வாதாரத்திற்கான பணத்தையும் நான் முன்னுக்கூட்டி என்ன செய்யலை, நான் சேர்த்து வைக்கலையே. இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ஏதோ வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. அனுதினமும் என் காரியத்தை பார்த்துட்டு அப்படியே கடந்து 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஓடி வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்குறேன், ஏதோ வந்திருக்கேன். ஆனால் அடுத்து ஏதாவது செய்யணும்னா நீங்கள் கொஞ்சம் முன் ஆயத்தமாக ஏதாவது பண்ணியிருக்க கூடாதா? முன் ஏற்பாடாக ஏதாவது பண்ணியிருக்க கூடாதா? ப்ரீ பிளான்டாக ஏதாவது சேவிங்ஸ் பண்ணியிருக்க கூடாதா? டெபாசிட் பண்ணியிருக்க கூடாதா? என்னெல்லாமோ கேட்குறாங்களா. ஆனால் இப்போ என் கையில் ஒன்றும் இல்லையே. அப்படி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவ்வளோ பேரையும் எப்படியா திருப்தி ஆக்கக்கூடும். பேருக்கு பிள்ளைக்கு ஒன்று கொடுத்தா கூட இப்போ இருக்கிற பசியில் என்ன செஞ்சிருவான், அத்தனையும் காலி ஆக்கிட்டு போயிடுவான். திருப்தி ஆக்குறது அப்படிங்கிறது கூடாத காரியம். ஏதோ வந்துட்டாங்க, சரி ஏதாவது அவசர ஏற்பாடு ஏதாவது என்ன செய்யும் பண்ணணுன்னு வேணால் பண்ணலாமா, ஒப்பேற்றலாமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி ஆண்டவர் ஒப்பேற்ற மாட்டார். ஏதோ பேருக்கு இந்த வச்சுக்கோ நீ கேட்டியன்னு கொடுத்துட்டு போன்னு என்ன செய்ய மாட்டார், அனுப்ப மாட்டார். யார் யார் திருப்தியாக்கக்கூடும், ஆண்டவரால் உங்களை திருப்தியாக்க முடியும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சு உங்களுக்கு அவர் திருப்தி என்ன செய்ய முடியும், தர முடியும். இப்போ நோக்கம் என்னென்னா, எக்காரணம் கொண்டும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாள் உங்கள் மனசில் என்ன வரக்கூடாது, சோறு வரக்கூடாது. குடும்பத்தை நினச்சி, வேலையை நினச்சி, தொழிலை நினச்சி, பிள்ளையை நினச்சி, படிப்பை நினச்சி, வாழ்க்கையை நினச்சி, எதை நினச்சி நீங்கள் நினச்சிக்கூடாது, சோறு வரக்கூடாது. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். அப்போ யாரை குறித்து ஆண்டவர் இப்படி அக்கறைப்படுறாரு? யார் சோர்ந்து போகக்கூடாது, யார் வழியில் அவங்க பட்டினியாக போகக்கூடாது, யாரை திருப்தி செய்யணும், யாருக்கு அற்புதம் செய்யணும், யார் மேலே ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுதுன்னா 3 நாளாக அவரோடு இருந்தவங்களுக்கு தான். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடையாது, அந்த நாட்டில் இருந்த எல்லாருக்கும் கிடையாது, அந்த ரீஜியனில் இருந்த எல்லாருக்கும் கிடையாது, அந்த வனாந்தர மார்க்கமாக அதையே போயிட்டு வந்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு கிடையாது. ஆனால் திரளாக கூடி வந்து இந்த 3 நாட்களும் இயேசுவோடு அமர்ந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சோர்ந்து போகக்கூடாதுன்னு கர்த்தர் செயல்படுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் யார் கூட இருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும். 3 நாள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் யார் கூட இருந்தாங்க, கர்த்தரோடு இருந்தாங்க. திரும்பி போனால் பட்டினியாக தான் போகணும், ஆனால் அதை அவங்க யோசிக்கலை. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், மீட்டிங் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் இருப்புன்னு இருந்தாங்க. இயேசுவோடு இருந்தார்கள். நேரத்தை பார்க்கலங்க, இடத்தை பார்க்கலங்க, சூழ்நிலையை பார்க்கலங்க, தேவையை பார்க்கலங்க, பிரச்சனையை பார்க்கலங்க. திரும்பி போனால் சோறு வந்துடணும், இதெல்லாம் அவங்களுடைய நினைப்பே இல்லை. அவர்களுடைய நினைவு, அவர்களுடைய கண் பார்வை, அவர்களுடைய வாஞ்ச எல்லாமே இயேசு, அவருடைய பிரசன்னம், அவருடைய பாதம், அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இதுதான். இது உங்களுக்கு அனுபவமாக இருந்தால் லைஃப்பில் உங்களை டிஸப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று தொடவே செய்யாது. ஏமாற்றம்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே வராது. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் யார்கிட்ட உட்காந்துருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட உட்காந்துருக்கீங்க. யார் பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆண்டவர் பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க. யாருடைய பிரசனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, ஆண்டுடைய பிரசனத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இடம் வனாந்தரம் தான், வேலை பார்க்குற இடம் நெருக்கடியான இடம் தான், ஆனால் தேவ பிரசனத்தோடு வேலை செய்யுங்க. குடும்ப சூழ்நிலைகள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ எனர்ஜியாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனோடு, அவருடைய சமூகத்தோடு, அவருடைய வார்த்தையோடு நல்ல நேரம் செலவு பண்ணிகிட்டே இருங்க. அல்லேலூயா. எங்கே இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தோடு இணைந்திருங்கள், அவருடைய வார்த்தையோடு இணைந்திருங்கள். ஆண்டவரும் நீங்களும் ஒன்றா இருக்கீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு பிரசங்கியார் அமெரிக்காவுக்கு ஊழியம் செய்ய போனார். அப்போ அந்த ஊழியத்தினுடைய நாட்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக போயிட்டுருக்கு. வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணுறதுக்கு வந்தார். அந்த நாட்களில் பப்ளிக் பூத் இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி ஒரு பப்ளிக் பூத்தை பார்த்தாரு. அது அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது இருட்டியும் இருட்டாமையும் அப்படி இருக்கிற ஒரு நேரம், வெளிச்சம்லாம் குறைஞ்சிட்டு. அதனால் பாருங்கள், டோர் திறந்துருக்கு. இவர் உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு அந்த நம்பரை அந்த வெளிச்சத்தில் அவருக்கு என்ன செய்ய முடியல, என்ன லைட் இல்லை பார்த்தீங்களா, இருட்டிட்டு அதில் பார்க்க முடியல, திணறிட்டு இருக்கார். ஆனால் அந்த பூத்து உள்ளே பார்க்குற, உள்ளே நல்ல லைட் என்ன செய்யுது இருக்குது. லைட்டுக்கு சுவிட்சு எங்கே இருக்குன்னு தேர்றாரு, சுற்றி சுவிட்சே இல்லை. இவர் திணறிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பக்கத்தில் போன ஒரு அமெரிக்கன், வாட் ஆர் யூ டூயிங் சார் அப்படின்னு. சார் இந்த மாதிரி நான் டெலிஃபோன் டைரக்டரியை தேடி நம்பரை பார்த்து டயல் பண்ணணும், இருட்டில் எனக்கு என்ன தெரில, நம்பர் தெரில, ஆனால் லைட் இருக்குது, அந்த சுவிட்ச் எங்கன்னு தெரில, அதான் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், தேடிட்டுருக்கேன். அவர் சொன்னார்னா இதனுடைய செட்டப்பே வேறு,
கதவு பூட்டுங்க, லைட்டு தன்னால் எரியும் அப்படின்னா. அல்லேலூயா. இங்கே கதவை திறந்து வச்சுட்டு லைட்டை போடணும்னு நினச்சா லைட் என்ன செய்யாது, எரியாது. எதை லாக் பண்ணுங்க. ஆமாம், வெளியிலேருந்து வர்ற சத்தம், வெளியிலேருந்து வர்ற கூச்சல் குழப்பம், வெளியில் போயிட்டு வர்ற டிஸ்ட்ராக்ஷன் எதையுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. டோரை க்ளோஸ் பண்ணுங்கள், உள்ள லைட் எரியும் பாரு. அவர் சொன்ன மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணாராம், பிரகாசம். அந்த இடமே அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இப்போ அவருக்கு தடுமாற்றம் இல்லை, நம்பரை பார்க்குறதுக்கு ஈஸியாக டயல் பண்ணி வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டார், பேசிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு அமர்ந்திருக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கணும். அவருடைய வார்த்தையெல்லாம் நீங்கள் உட்காந்து நல்லா மெடிடேட் பண்ணணும்னா அங்கேயும் ஒரு கதவை திறந்து வச்சுக்கிட்டு இங்கேயும் உட்காந்து இதெல்லாம் எல்லாம் செய்யணும்னா என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. முதல் அரை கதவை பூட்டு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? செப்பரேட் பண்ணுவோம், தனிமைப்படுத்து. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு நேரம் எடுத்து உட்கார நாம தான் என்ன செய்யணும், ட்ரை பண்ணணும். ஒரு தேவ மனிதர் ஒரு கொட்டேஷனில் சொல்கிறாரு, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் நேரம் இருந்தால் செய்வது அல்ல, நேரம் ஒதுக்கி செய்யப்பட வேண்டியது. அல்லேலூயா. அப்போ தேவனோடும் தேவ பிரசன்னத்தோடும் அவருடைய வார்த்தையோடு நீங்கள் இருக்கணும்னா அதுக்குன்னு நேரம்லாம் உங்களுக்கு என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, எத்தனை வருஷம் இந்த பூமியில் இருந்தாலும் 24 மணி நேரம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் தொழிலுக்கும் பத்தவே பத்தாது. ஆனால் இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் தான் நேரம் எடுத்து வேதத்தை வாசிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் டைமை ஒதுக்கணும். 3 நாள் வனாந்தரத்துக்கு நேரம் எடுத்து வந்திருந்தாங்க, நீண்ட தூரம் நடந்து வந்திருந்தாங்க. சில தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகியால்னா ஆண்டவர் சமூகத்தில் அமரணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு அவங்க எவ்வளோ ஆசையாக வந்திருப்பாங்க, எவ்வளோ வாஞ்சியாக அவருடைய பாதத்தில் அவங்க சாப்பாடே இல்லாமல் இருந்தால் அமர்ந்திருந்திருப்பார்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கு வந்தால் மட்டும்தான் அற்புதம். வழியில் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தை கேட்குற திருச்சபை மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யாரையும் சோர்வாக ஒரு ஆள் இந்த உலகத்தில் பார்க்கக்கூடாது. எப்பவும் உங்களால் உற்சாகமாக எப்படி இருக்க முடியுது, எப்படியா சந்தோஷமாக இருக்கும்? உங்களுக்குலாம் பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கியா, தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டுருக்கு, ஜான் போனான முளம் போனான்னு வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனாலும் நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன், அவருடைய வார்த்தை எனக்கு இருக்குது, அவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கிறதுனால அவர் எனக்காக யாவையும் செய்வார். அல்லேலூயா. ஆகவே அவரோடு இருங்க, அவருடைய வார்த்தையோடு இருங்க, அவருடைய பிரசன்னத்தில் இணைஞ்சிருங்க. நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். கர்த்தாவே, எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்ட ஒருவரும் சோர்ந்து போகாதபடி அவருடைய வாழ்வில் அற்புதத்தை செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.